இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சிம்பிளான ஒரு கேம். ரொம்ப சிம்பிளா ஒரு கேமை வந்து எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஸோ the கேம் வந்து பேடில் அண்ட் பால் கேம். ஓகே, ஸோ பேடில் வந்து ஒரு ஸ்ப்ரைட்டா இருக்க போகுது, பால் வந்து இன்னொரு ஸ்ப்ரைட்டா இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்க போறோம் அப்படின்னா நம்மளோட எக்ஸிஸ்டிங் ஸ்ப்ரைட்டை வந்து டெலீட் பண்ணிக்க போறோம். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி டெலீட்டட். ஸோ இதுக்கு பதிலாக நம்ம வந்து இப்போ 2 ஸ்ப்ரைட் எடுத்துக்க போறோம் நம்மளோட கேமுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரைட் வந்து பேடில், ஓகே பேடில். The second sprite is ball. ஓகே, ஸோ இது நம்ம நிறைய பேர் இந்த மாதிரி சிமிலர் கேம்ஸ் வந்து நிறைய விளாண்டுருப்போம். இப்போ நம்ம வந்து கோடிங் எழுதிக்கலாம். ஸோ பேடலுக்கு தனியா நம்ம கோடிங் எழுத போறோம், பாலுக்கு தனியா கோடிங் எழுத போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பேடலுக்கு எழுதிக்கிறோம். ஆஸ் யூஷுவல் when flag is clicked, when green flag is clicked. ஸோ பேடலோட பொசிஷன் செட் பண்ண போறோம். ஸோ for which go to பேடல் எந்த இடத்துல இருக்கணும், go to x வந்து பேடலோட பொசிஷன் நம்ம என்ன செட் பண்ணிக்கிறோம்னா 0 x கோஆர்டினேட், பட் y கோஆர்டினேட் வந்து -130 which is somewhere நம்ம இப்ப ரன் பண்ணோம்னா இதான் உங்களோட பேடலோட பொசிஷன். இது வந்து y கோஆர்டினேட் வந்து -130, ஓகே -130, x is 0. so this is the dimension. ஸோ கொஞ்சம் குறைச்சிக்கணும்னா நம்ம வந்து சைஸ்லாம் வந்து குறைச்சிக்கலாம், கூட்டிக்கலாம், அந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சைஸோட பேடலோட சைஸ் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டோம், say 120. ஸோ தட் will increase the paddle size. பாலோட சைஸை நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணிக்குவோம். ஓகே, கமிங் டு பேடல். ஸோ பேடலோட பொசிஷன் செட் பண்ணிட்டோம், எந்த இடத்துல அது இருக்கணும் அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் பேடல் வந்து ரொட்டேட் ஆகுறப்ப அது வந்து லெஃப்ட் ரைட் மூவ் ஆகும் இல்லையா, அது மட்டும் தான் அது மூவ் ஆகும். ஸோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இதுக்கு ஒரு ரொட்டேஷன் ஸ்டைல் வச்சுக்கிறோம், செட் ரொட்டேஷன் ஸ்டைல். அது வந்து லெஃப்ட் ரைட் மட்டும் தான் மூவ் பண்ணும், வேற எங்கேயும் போகாது. பேடல் அப் டவுன்லாம் மூவ் பண்ணாது, ஜஸ்ட் லெஃப்ட் ரைட் ஆன் த சேம் பொசிஷன். நெக்ஸ்ட் வாட் ஐ டூ இஸ் ஃபார் கண்டினியூஸா இது வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கணும், இன்ஃபைனைட் லூப். அதனால ஃபார் எவர் வித்தவுட் எனி கண்டிஷன், எந்த கண்டிஷன் செக்கிங் எதுவுமே இல்லாம கண்டினியூஸா ரன் ஆகிட்டே இருக்கும். அது என்ன அப்படின்னா நம்ம ரைட்ல பிரஸ் பண்றதும் லெஃப்ட்ல பிரஸ் பண்றதும் கண்டினியூஸா நம்ம வந்து இந்த பேடில் வந்து லெஃப்ட் ரைட்னு புஷ் பண்ண போறோம். ஸோ தட் பால் வந்து கீழே விழாம இருக்கிறதுக்கு தடுக்கிறதுக்காக. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரைட் ஆரோ கிளிக் பண்ணோம்னா என்ன ஆகும்னு எழுத போறோம். ஓகே, ரைட் ஆரோ. ஸோ அது எங்க இருக்கு அப்படின்னா அந்த சென்சிங்ல போயிட்டு கீ பிரஸ்ல ஸ்பேஸ் இல்ல, ரைட் ஆரோ. ஏன்னா நம்ம ரைட்லயும் லெஃப்ட்லயும் மூவ் பண்ண போறோம் பேட்ல. ஸோ ரைட் ஆரோ பிரஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகணும் அப்படின்னா அது ரைட்ல 10 இது வந்து மூவ் பண்ணும் இல்லையா. அப்ப எக்ஸ வந்து நம்ம என்ன பண்ணிக்க போறோம் அப்படின்னா சேஞ்ச் எக்ஸ் பை 10. ரைட்ல ஒவ்வொரு வாட்டி நம்ம ரைட் ஆரோ கீயை பிரஸ் பண்ணும் போதும் எக்ஸோட கோஆர்டினேட் வந்து 10 பொசிஷன்ஸ் சேஞ்ச் ஆகணும் பாசிட்டிவா. ஓகே, +10 சேஞ்ச் ஆகும். ஸோ 0ல இருக்குன்னா 10க்கு. அடுத்த வாட்டி நீங்க திரும்பவும் ஒரு ஆரோ கீ பிரஸ் பண்ணீங்கன்னா 10 will become 20, 20 will become 30. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் லெஃப்ட் ஆரோ. ஓகே, லெஃப்ட் ஆரோ அகெயின் கீ பிரஸ்ட். இந்த வாட்டி லெஃப்ட் ஆரோ எடுத்துக்கிறோம், 2 ஆரோ கீ தான். ஓகே, நம்மளோட என்டையர் கேம் வந்து இட் இஸ் வித் 2 ஆரோ கீஸ். ஒன்னு வந்து லெஃப்ட் கீ, இன்னொன்னு வந்து லெஃப்ட் ஆரோ கீ, இன்னொன்னு வந்து ரைட் ஆரோ கீ. இப்ப லெஃப்ட் ஆரோ கீ பண்ணும்போது லெஃப்ட்ல மூவ் பண்ணும்ல. சோ ஆல்ரெடி என்ன எக்ஸ்பொசிஷன்ல இருக்கோ அதை வந்து மைனஸ் பண்ணணும், பிகாஸ் லெஃப்ட்ல மூவ் பண்ணணும். ஓகே, சோ மைனஸ். இப்ப இங்க வந்து 30th பொசிஷன்ல இருக்கு அப்படின்னா அதை ஒரு ஆரோ கீ பிரஸ் பண்ணும்போது ஒரு 10 பாயிண்ட் லெஃப்ட்டுக்கு மூவ் பண்ணும். சோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா அகெயின் சேஞ்ச் எக்ஸ் தான், பட் திஸ் டைம் இட் வில் பி -10. ஓகே, இன்னும் 2 பொசிஷன் என்ன அப்படின்னா எக்ஸோட மேக்ஸிமம் 200 சொல்றோம்ல, அந்த வித் அந்த 200 பாசிட்டிவ் டைரக்ஷன்லயும் போய் நிக்கலாம், தட் இஸ் திஸ் எண்ட். ஓகே, ஆர் மைனஸ். ஸோ இந்த எண்டுக்கு போயிடுச்சுன்னா அது அதுக்கு மேல வெளியில வேனிஷ் ஆகி போயிடக்கூடாது இல்லையா. ஸோ 200 வந்துருச்சுன்னா 200லயே நிக்கணும். ஓகே, ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்க போறோம், அகெயின் நான் வந்து கண்ட்ரோல் வந்து இஃப் எடுத்துக்க போறேன்.
இப்ப நான் என்ன செக் பண்ண போறேன்னா எக்ஸ் பொசிஷன் கிரேட்டர் தேன் 200 அதாவது 200க்கு மேல இந்த பக்கம் போயிருச்சா இல்ல -200 இந்த பக்கம் போயிருச்சா ரெண்டு செக்கிங் பண்ண போறோம். சோ அப்ப அதை பண்றதுக்கு கிரேட்டர் தேன் செக் பண்ணுங்கிறதுனால ஐ வில் டேக் திஸ். ஓகே அண்ட் ஹியர் எதை செக் பண்ணும் எக்ஸோட பொசிஷனை செக் பண்ணும். ஸோ மோஷன்ல போனீங்கன்னா எப்பவுமே நம்மளால எக்ஸ் பொசிஷனை வந்து we can determine with the help of this called x position. So if x position is not 50, it is greater than 200. 200க்கு வெளியில போக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா நம்ம திரும்ப ஒன்ஸ் அகெயின் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை தாண்டி போகாம செட் பண்ணிக்கணும். 200 தாண்டி போக கூடாது, அந்த எண்ட்ல அப்படி நிக்கணும். ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம்னா செட் x to 200. 200க்கு மேல எக்ஸ்பொசிஷன் சேஞ்ச் ஆகுது +10 ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம 200க்கு மேல போக விடக்கூடாது, 200ஓட முடிச்சுக்கணும். சிமிலர்லி இஃப் அகேன் டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஓகே I made a duplicate. Okay, இப்போ it is less than போடணும். take because minus இல்லையா, so x position less than -200. Okay, -200 less than -200, in which case I need to set x to -200 this time. அந்த -200 தாண்டி இந்த பவுண்டரி தாண்டி போக கூடாது, சிமிலர்லி இந்த பவுண்டரி தாண்டி போக கூடாது, அந்த பவுண்டரியிலே அப்படியே நிக்கணும் பேடல். ஓகேவா? சோ இவ்வளவுதான் நம்மளுக்கு பேடலோட கோடிங். பிகாஸ் ஜஸ்ட் பேடல் வந்து லெஃப்ட் ரைட் மூவ் பண்ணும். லெஃப்டோட எண்டுக்கு வந்துருச்சு அப்படின்னா லெஃப்ட்லயே ரீடைன் பண்ணும், இல்ல ரைட்டோட எண்டுக்கு போயிடுச்சு அப்படின்னா அங்கேயே 200 பாயிண்ட்ஸ்க்கு மேல அதை நம்ம மூவ் பண்ண விடக்கூடாது. Now what we do is we go to code the ball. Okay. Again, when flag is clicked, when green flag is clicked, இப்போ வந்து பாலோட பொசிஷன் செட் பண்ண போறோம். பாலோட பொசிஷன் நம்ம என்ன செட் பண்ண, இனிஷியல் பொசிஷன் என்ன செட் பண்ண போறோம்னா எக்ஸும் 0 ஒய்வும் 0. பாருங்க பால் எங்க வருது பாருங்க, சேஞ்ச் ஆயிடுச்சா? ஓகே, சோ ஒரிஜினலா பால் இங்க இருந்துச்சு, நான் எக்ஸ் மாத்தும் போது இட் இஸ் கமிங் டவுன். இதான் வந்து மிட் பொசிஷன் x00. ஸோ இதுக்கப்புறம் x will be x இல்ல y will be negative. Similarly இதுக்கு இந்த பக்கம் x will be negative. ஸோ இது x ஓட பாசிட்டிவ் ஆக்சிஸ், இது x ஓட நெகட்டிவ் ஆக்சிஸ், இது y ஓட பாசிட்டிவ் ஆக்சிஸ், இது y ஓட நெகட்டிவ் ஆக்சிஸ். ஓகே, அதனாலதான் பேடல் போடும்போது y வந்து -113 போட்டிருக்கோம். தட் இஸ் இதுல இருந்து கீழே. ஸோ திஸ் இஸ் -113. Okay. So middle of the stageல வந்து நம்ம பால் பிளேஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இதோட பாயிண்டிங் டைரக்ஷன், தட் இஸ் பால் எந்த டைரக்ஷன்ல பாயிண்ட் பண்ணணும், எப்போ அது மூவ் ஆனாலும் நம்ம என்ன டைரக்ஷன்ல பாயிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அந்த டைரக்ஷனுக்கு we are going to have a random value, pick random. என்ன டைரக்ஷன், 19 கொடுத்தோம்னா வெர்டிகலா இருக்கும். Okay, so see the direction. இப்போ இதை நம்ம ரிப்ளேஸ் பண்றோம். எப்படி ரிப்ளேஸ் பண்றோம் அப்படின்னா let the direction be 45 to some 310. different anglesல அதை different directionல மூவ் பண்ண வைக்கிறதுக்கு இந்த ரேஞ்ச் 45 to 310 குள்ள நம்ம வேல்யூஸை வந்து ரேண்டமா ஜெனரேட் பண்ணி அதுல வந்து பால் பாயிண்ட் பண்ணி மாத்தி போயிட்டு இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் செட் ஸ்கோர். So now I want a variable called score. So already I have one score, so அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். Okay, so we will use this score. Set score to 0. So score 0h. Now I go for a forever repeat loop. Continuous அந்த ball வந்து ரன் ஆயிட்டே இருக்கணும். Okay, so அதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, so in the sprite again I am asking to move to 10 steps. இந்த 10 steps அப்படிங்கிறது ball வந்து 10 steps மூவ் பண்ணணும் அப்படிங்கிறது, ஏதோ ஒரு டைரக்ஷன்ல மூவ் பண்ணிட்டே இருக்கணும். edge வந்துருச்சு அப்படின்னா what it should do, edge பார்த்துருச்சுன்னா it should bounce. Okay, edge, if on edge bounce. So இந்த edge போனாலோ இல்ல இந்த edge போனாலோ it will bounce back. Okay, இப்போ பேடல டச் பண்றது இன்னொரு ஆப்ஷன் இருக்கு.
ஸோ இங்கே போகலாம். பிளஸ் கீழே வரும்போது பேடில் டச் பண்ணும். ஸோ பேடில் டச் பண்ணி நம்ம வந்து பேடில் வச்சு அதை ஸ்ட்ரைக் பண்ணிட்டோம்னா ஸ்கோரும் இன்க்ரீஸ் ஆகணும். அதே நேரத்தில் பாலும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல மேலே போகணும். நம்ம டச் பண்ணும்போது இட் ஷுட் கோ அப், வேற ஒரு டைரக்ஷனுக்கு போகணும். அப்ப நம்ம என்ன பண்றோம், இஃப் கண்ட்ரோல் எடுத்துட்டு ஓகே இஃப் இங்க போட்டு போறோம். ஸோ இஃப் யூ ஆர் டச்சிங் பேடில், தட் இஸ் சென்சிங்ல போயிட்டு யூ வில் ஹேவ் an option called touching. touching. So touching mouse pointerல touching paddle. பால் போய் பேடில் டச் பண்ணிருச்சு அப்படின்னா ஓகே, அந்த கேஸ்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா we are asking you to move in an opposite direction. ஓகே, point in direction போயிட்டு ஆப்போசிட் டைரக்ஷன்ல மூவ் பண்ண வைக்கணும். ஸோ நார்மலா நம்மளோட ஸ்ப்ரைட் என்ன டைரக்ஷன்ல இருக்குன்னு பாக்குறதுக்கு we have a built-in block called direction. ஸோ பாலோட டைரக்ஷன் எடுத்துக்கிட்டு பேடல் நோக்கி வரும்போது பால் நார்மலா எப்படி இருக்கும், டைரக்ஷன் டவுன்வர்ட்ல போகும். ஓகே, இப்போ நம்ம பாலை பேடல வச்சு டச் பண்ணிட்டோம் அப்படின்னா பால் வந்து அப்வர்ட்ல போகணும். ஸோ அப்போ நம்ம டைரக்ஷனை என்ன பண்ண போறோம்னா மல்டிப்ளை பை -1 பண்ண போறோம். ரிவர்ஸ் டைரக்ஷன்ல போகணுங்கிறதுனால ஒரிஜினல் டைரக்ஷன் எடுத்துட்டு அதை நம்ம -1 மல்டிப்ளை பண்ண போறோம். ஸோ தட் அது ஆல்ரெடி இருக்கிற டைரக்ஷன்ல இருந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல மூவ் ஆகும். ஓகே, அண்ட் சேஞ்ச் ஸ்கோர் பை 1. எதுக்காக, ஜஸ்ட் அதோட ஒரிஜினல் ஸ்கோர்ல இருந்து ஸ்கோரை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். பிகாஸ் அது ஒரு வாட்டி பேடில் டச் பண்ணிடுச்சு அப்படின்னா we will increment. சக்சஸ்ஃபுல்லா பேடில் வச்சு நம்ம பாலை மேல புஷ் பண்ணி விட்டோம், கீழே போகாம மேல புஷ் பண்ணி விட்டோம்னா அது சக்சஸ். ஸோ the score will increase by 1. ஃபைனலா என்ன அப்படின்னா அடுத்த ஆப்ஷன், அதாவது இந்த எட்ஜ்ல போனா பவுன்ஸ் ஆகும், இந்த எட்ஜ்ல போனா பவுன்ஸ் ஆகும், பேடில் டச் பண்ணா டைரக்ஷனும் மாறும், பிளஸ் ஸ்கோரும் வந்து இட் வில் இன்க்ரீஸ் பை 1. ஃபைனலா என்ன சான்ஸ் அப்படின்னா கேம் ஓவர். when will be the game over? when the ball goes down. பேடில் தாண்டி போயிடுச்சு அப்படின்னா, கீழே போயிடுச்சு அப்படின்னா the game is over. So I take again if. Now I check whether the y position, கீழே போறது இல்லையா, ஸோ கீழே போற ஆக்சிஸ் வந்து y axis. y axis நான் என்ன செக் பண்ணி போறேன்னா whether it is y axis போயிட்டு we are going to check whether the value is going to be less than -160. ஆக்சுவலா பேடல் என்ன பொசிஷன்ல இருக்கு, -130ல பேடல் இருக்கு. ஸோ பேடலுக்கும் கீழே கொஞ்சம் -160க்கு கீழே வந்து y பொசிஷன் போயிடுச்சு அப்படின்னா y பொசிஷன் நம்ம எங்க இருந்து கண்டுபிடிக்கலாம், using this block you can find out the y position. ஸோ பேடல் இந்த 130 தாண்டி கீழே போயிடுச்சு, தட் இஸ் 160 விடையும் கீழே போயிடுச்சு அப்படின்னா கேம் ஓவர். ஓகே, ஸோ வாட் வி டூ இஸ் இந்த ஸ்ப்ரைட்டுக்கு நடுவுல இன்ஃபர்மேஷன்ஸை ப்ராஸ் பண்றதுக்கு நார்மலா வி கோ ஃபார் ப்ராட்காஸ்டிங். இது வந்து டிஸ்பிளே ஆகாது, இந்த மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகாது, பட் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் உள்ள வந்து கம்யூனிகேட் பண்றதுக்கு, நம்ம ஸ்ப்ரைட்டுக்குள்ள கம்யூனிகேஷன் பண்றதுக்கு we can have this broadcast message. And finally to stop எல்லாத்தையும் முடிச்சுக்கிறோம். ஓகே, கீழே போயிடுச்சு அப்படின்னா முடிஞ்சிருச்சு இல்லையா, that's it, done. ஸ்ப்ரைட் வந்து கீழே போயிடுச்சு. So if x position is less than -160 அப்படின்னா we can stop everything. கீழே போயிடுச்சு அப்படின்னா the entire sprite will stop. ஓகே, ஸோ இப்போ பேடில் என்ன பண்ணிருக்கோம், ஒரு இனிஷியல் ஒரு பொசிஷன் செட் பண்ணிருக்கோம், அதுக்கப்புறம் அது ரைட் லெஃப்ட் ஒவ்வொரு வாட்டி நம்ம ஆரோ கீ பிரஸ் பண்ணும்போதும் 10-10 பொசிஷன் எய்தர் ரைட் சைட்ல மூவ் ஆகும் ஆர் 10-10 பொசிஷன்ஸ் லெஃப்ட் சைட்ல மூவ் ஆகும். எட்ஜுக்கு போயிடுச்சு அப்படின்னா எட்ஜிலே ரீட்டைன் ஆகும், ஆர்எல்ஸ் இந்த எட்ஜுக்கு போயிடுச்சுன்னா இங்கேயே ரீட்டைன் ஆகும். ஸோ இப்போ நம்ம வந்து ரன் பண்ணலாம். ஸோ இது பேடில் ரன் பண்றோம். ஓகே, கிரீன் ஃபிளாக். ஸோ ரெண்டையுமே ரன் பண்றோம், கீழே போயிடுச்சு. So now I'm moving the paddle. Now again it is விளையாடுறலையா once again. Wow, again.
Okay, so it actually hit it, but then still it went down. Okay, so if you play properly, but the score is increased. If you could see, whenever the paddle is touching the ball, the score is increased, but the direction is not continuously. அது அந்த அளவுக்கு hit ஆகல, அது கீழ வந்துருச்சு. Okay, so once again I'll try. So score is set to 0. So this is the design of the game. Thank you.